கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அதிரடியான ப்ரோமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்குது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த அதிரடியான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து கம்பெனிக்கு வரத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம கார்த்திக் ரோட் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒன்று பார்த்து பக்கத்தில் சில லேடிஸ் எல்லாமே வந்து தண்ணி பிடிச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த திவ்யா காரில் வேகமாக வராங்க அந்த தெரு வழியாக. அப்போது திவ்யா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போன அந்த அம்மாவை காரில் கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே கார்த்திக் போயிட்டு அந்த அம்மாவை என்னாச்சும்மா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தூக்கி விடுறாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கார்லேருந்து வேகமாக இறங்கி வராங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கார் வர்றது தெரியாமல் இப்படி குறுக்கால வந்து விழுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், காரை நீங்கள் வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இவங்க மேலே குத்தம் சொல்கிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பணக்காரங்கன்னா இப்படி தான் திமிராக நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, யார் நீ, இவங்களுக்காக நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது பொது விஷயம், இப்படி ரோட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பொதுமக்கள் எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க, அவங்கள ஒருத்தவங்க தானே அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு இப்போது நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்தாகணும், இல்லைன்னா உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். என்ன பண்ணுவேன் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போது உடனே கார் சாவியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கார் சாவியை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்தாதான் நீங்கள் கார் சாவியை வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கார் சாவியை வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் ஃபோன் வந்து பண்ணுறாங்க, யாருக்கோ போலீஸ்க்கு யாருக்கோ பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஐஃபோனா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சாந்து வைக்கிறாங்க. இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ரொம்ப நன்றி தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சாவியை வாங்கிட்டு ஃபோனையும் வாங்கிட்டு, நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட விளையாடிட்டல, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டல, நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமே வந்து காட்டுறேன், கூடிய சீக்கிரமே பாடம் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட வந்து சவால் விட்டு போகிறாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சவால் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. ஸோ அதோட வந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கார்த்திக் வந்து அதே கம்பெனிக்கு போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அப்போது செவத்தில் இருக்க அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. ஐயோ இவங்கக்கிட்ட தானே காலையில் வம்பிழுத்தோம், இப்போ என்னடானா இவங்களே இந்த கம்பெனியோட மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் திவ்யாவும் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் முறைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.